வாங்க ஒரு அதிர்ச்சியான உண்மையோட இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். பங்குச்சந்தையில முதலீடு பண்ற 90% புதியவர்கள் பணத்தை இழக்கறாங்க. ஆனா இதுக்கு காரணம் அவங்க முட்டாள் என்பதல்ல. உண்மையான காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ஒரு சிஸ்டம் இல்ல. அவங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை மிஸ் பண்றாங்க. இப்போ உங்க முன்னாடி 2 பாதை இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? 90% மக்கள் போற பாதை, அதாவது டிப்ஸ், உணர்ச்சிகள், பயம்னு ஒரு சூதாட்டம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த டாப் 10% பேர் அவங்க ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு விதிகள் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. அவங்க செல்வத்தை ஊகிக்கல, அவங்க அதை உருவாக்குறாங்க. இந்த பதிவோட இறுதியில நீங்க எப்படி அந்த 10% கூட்டத்துல சேரலான்னு உங்களுக்கு தெளிவா புரியும். சரி, அந்த சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம எல்லாருமே நம்புற ஒரு பெரிய பொய்ய முதல்ல உடைக்கணும். பங்குச்சந்தைங்கிறது அதிர்ஷ்டத்தை நம்பின ஒரு விளையாட்டு, இல்லனா சரியான நேரத்துல சூடான பங்குகளை வாங்குறது தான் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது முற்றிலும் பொய். உண்மையான வெற்றிங்கிறது தற்செயலா கிடைக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு நிரூபிக்கப்பட்ட கட்டமைப்பிலிருந்து வருது. ஒரு சிஸ்டம். அதை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும். அந்த கட்டமைப்பை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுதான் அந்த முக்கியமான மனநிலை மாற்றம். உணர்ச்சிகளை வச்சு விளையாடுறத விட்டுட்டு விதிகளை வச்சு விளையாட ஆரம்பிக்கணும். இந்த ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செஞ்சாலே போதும், உங்க முதலீட்டு பயணமே தலைகீழா மாறிடும். இதுதான் நிபுணர்களோட சீக்ரெட் பிளே புக். அப்போ அந்த நிபுணர்களோட பிளேபுக்ல முதல் விதி என்ன? அது ஒரு ஃபில்டர். ஆயிரக்கணக்கான பங்குகள்ல இருந்து உண்மையான வைரங்களை மட்டும் பிரிச்சு எடுக்கிற ஒரு வடிகட்டி மாதிரி. இந்த விதி கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா நம்புங்க, 90% பேர் இதத்தான் மீறாங்க. விதி இதுதான்: நாம சிறந்த நிறுவனங்கள்ல மட்டும்தான் முதலீடு செய்யணும், குப்பைகள்ல இல்ல. அப்போ ஒரு நிறுவனம் சிறந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்கு. ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. சுருக்கமா சொன்னா, ஒரு கம்பெனி அதுகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எவ்வளவு திறமையா இன்னும் அதிக பணத்தை சம்பாதிக்குதுன்னு பாக்குறது. நம்ம டார்கெட் 15% மேல இருக்கணும். அப்படி இருந்தா அந்த கம்பெனி ஒரு மணி மேக்கிங் மிஷின்னா அர்த்தம். ஓகே, நீங்க ஒரு சூப்பரான மணி மேக்கிங் மிஷினை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த மிஷினை வாங்குறது மட்டும் போதாது, அத சரியான விலைக்கு வாங்கணும். ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு பிரைஸ் டேக் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் PE ரேஷியோ. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே பெஸ்ட் பொருளா இருந்தாலும் அதுக்கு நீங்க 2 மடங்கு விலை கொடுத்தா அது ஒரு மோசமான டீல் தானே. பங்குகளும் அப்படிதான். நம்ம டார்கெட் 20க்கு கீழே இருக்கணும். இப்போதான் இந்த ஆட்டமே உண்மையிலேயே சுவாரஸ்யமா போகுது. ஏன்னா எதை வாங்குறதுன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது, அதை விட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அடுத்த சில நொடிகள்ல நான் சொல்ல போற விஷயம் நீங்க முதலீட்ட பாக்குற விதத்தையே மாத்த போகுது. என் கூடவே இருங்க. ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிங்க. உங்ககிட்ட ஒரு சிறந்த நிறுவனம் இருக்கு, அது நியாயமான விலையிலும் இருக்கு. ஆனா அப்படியும் உங்க பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. அது எப்படி? ஆமா, காரணம் இதுதான்: நீங்க வாங்குன நேரம் தப்பு. இதுதான் அந்த $1 மில்லியன் ரகசியம். புதுசா வர்றவங்க எப்போ வாங்குவாங்க? மார்க்கெட் உச்சத்துல இருக்கும்போது, எல்லா நியூஸ்லயும் நல்லதா பேசும்போது, கொண்டாட்டமா இருக்கும்போது வாங்குவாங்க. ஆனா நிபுணர்கள் அவங்க மத்தவங்க பயந்து விக்கும்போது, சந்தை சரிவுல ரத்த களரியா இருக்கும்போது வாங்குவாங்க. அவங்க கொண்டாட்டத்தை வாங்கல, அவங்க பயத்தை வாங்குறாங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருந்தா கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா, இல்ல ஏற்கனவே தெரியுமா? நாங்க உண்மையிலேயே எல்லா கமெண்ட்டையும் படிப்போம். அப்படியே உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவும். ஓகே, இப்போ உங்ககிட்ட சரியான விதிகள் இருக்கு, சரியான நேரமும் தெரியும். ஆனா கடைசி ஒரு விஷயம் இல்லைன்னா இது எல்லாமே வீண். அந்த இறுதி ஆயுதம்தான் உங்க மனநிலை. இதுதான் அந்த தோல்வி சக்கரம். இந்த உணர்ச்சிகரமான ரோலர் கோஸ்டர்ல தான் பெரும்பாலானவங்க மாட்டிக்குவாங்க. மார்க்கெட் ஏறும்போது தவற விட்டுடுவோமோங்கிற ஃபோமோ பயத்துல உச்சத்துல வாங்குவாங்க. மார்க்கெட் சரியும்போது பயம் வரும். கடைசில பீதியில அடிமாட்டு விலைக்கு நஷ்டத்துல வித்துடுவாங்க. இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இந்த சுழற்சியை உடைக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தினசரி விலை ஏற்ற இறக்கங்கள் வெறும் இரைச்சல். அத பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பங்கின் பின்னாடி இருக்கிற உண்மையான வணிகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் யதார்த்தம். அப்போ அந்த நிபுணர்களோட பிளேபுக்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்ன? சந்தை உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வெகுமதி கொடுக்கும். அது அதிர்ஷ்டம் இல்ல, வெறும் அறிவு மட்டும் இல்ல, அது ஒழுக்கம். இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையுடன் இதை முடிக்கலாம். முதலீடுங்கிறது பணத்தை துரத்தி ஓடுற ஒரு வேட்டை கிடையாது. அது ஒரு கட்டுமான திட்டம். நாம பணத்தை உருவாக்கும் சிஸ்டம்களை உருவாக்குகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு செபில பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இது எந்த வகையிலும் நிதி ஆலோசனையும் இல்ல.
இங்குள்ள எல்லா தகவல்களும் உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்தவொரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்க சொந்த ஆராய்ச்சியை செஞ்சு ஒரு தகுதி வாய்ந்த நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. சரி, இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு ஒரே ஒரு புது விஷயம் கத்துக்க கிடைச்சிருந்தா கூட எங்களுக்காக ஒரு உதவி பண்ணுங்க. கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டுங்க. அது உண்மையாவே எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க. அப்போதான் அடுத்தடுத்து வர பதிவுகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் சீரியஸா சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிர்காலத்துல நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்லுவீங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.